லீனாவும் சமீரும் ஒரே ஊரில் வளர்ந்தாலும் அவர்களின் பின்னணிகள் முற்றிலும் மாறுபட்டவை. லீனா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த வெள்ளை கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாள். சமீர் ஒரு தொழிலாளி வர்க்க முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த குடியேறிய இளைஞனாக இருந்தான். வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் இளம் வயதிலேயே காதலில் விழுந்தனர். தங்கள் குடும்பங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக சந்தித்து நேரத்தை ஒன்றாக கழித்தனர். அவர்களின் காதல் எல்லா தடைகளையும் வெல்லும் என்று நம்பினார்கள். ஆனால் வயது ஏற ஏற குடும்பம் மற்றும் சமூகத்தின் அழுத்தங்கள் அவர்களை பாதிக்கத் தொடங்கின. லீனாவின் பெற்றோர் அவளுக்கும் சமீருக்கும் இடையிலான உறவை அறிந்ததும் அதிர்ச்சியடைந்து அவனை சந்திக்க தடை விதித்தனர். சமீரின் குடும்பமும் அவனை தங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியது. இருவராலும் ஒருவரை ஒருவர் விட்டு விலக முடியவில்லை. எனவே வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். வீட்டை விட்டு வெளியேறினர். பொழுது விடிந்தது. லீனாவின் குடும்பத்தினர் இறந்த செய்தி. லீனா கதறி அழுதாள். அன்றுடன் அவளுக்கென்று அவன் மட்டுமே. சிறிது மாதங்கள் ஓடின. ஆனால் ஆரம்பத்தில் அவனுக்கு அவள் மீது இருந்த அன்பு தற்போது இல்லை. கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தான். அவனையே உலகம் என்றிருந்த அவள் தனிமரமானாள். அவன் வீட்டிற்கும் வராமல் வெளியே தங்கினான். இவளோ அவனின்றி சாப்பிடாமல் தூங்காமல் உடல் நோயுற்றாள். சிறிது நாட்களில் இறந்தே போனாள். அவனே உலகம் என வாழ்ந்த அவளுக்கு கிடைத்த பரிசு மரணம் மற்றும் குடும்பத்தார் இழப்பு. காதலனே, உன்னிடம் முழுமையாக அவளை கொடுத்ததால் மட்டுமே பெற்றவர்களையே விட்டுவிட்டு உன்னிடம் வருகிறாள். அவளை உன் தாய்க்கும் மேலாக பார்த்துக்கொள். மேலும் காதல் கதைகளுக்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.